வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீலர் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா வாட்டர். தண்ணீரின் பல நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீரின்றி அமையாது உலகு என்பது போல் நம்ம உடம்பு நீரால் தான் அமையப்பட்டிருக்கு. நீரின்றி அமையாது உடல்னு சொல்லலாம். உடல் வெப்பம் சீராக இருக்கிறதுக்கு தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் புத்துணர்வுடன் செயல்பட தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் ஏராளமான நன்மைகள் உண்டு. அவற்றுள் குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள். உடலில் உள்ள கெட்ட நச்சுக்களை வெளியேற்ற உதவுதும். உள் உறுப்புகள் புத்துணர்வுடன் செயல்பட தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடலில் உள்ள சத்துக்களை ஈர்க்க இந்த தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. பசியை தூண்டுவதற்கும் உடல் எடை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்தவும் இது பயன்படுகிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தை செல் உற்பத்தியும் அதிகரிக்குது. அல்சரை தடுக்கும். தலைவலி நீங்கும். டீஹைட்ரேஷனால் ஏற்பட தலைவலிக்கு காரணம் தண்ணீர் பற்றாக்குறையாகும். பொலிவான சருமத்தை கொடுக்கும். ஸ்கின்னை எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த தண்ணீர் உதவுது. தண்ணீர் நின்று கொண்டு எப்போவுமே குடிக்கவே கூடாது. ஆனால் நம்ம உட்கார்ந்து பொறுமையாக மெதுவாக வாயில் வச்சு ஒவ்வொரு மடக்காக தான் வாயில் முழுங்க வேண்டும். உடலில் உள்ள pH லெவலை அதுவே தானாக சரி பண்ண செய்யும். இந்த பழக்க வழக்கங்கள்னால தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமுடனும் வாழ்ந்து வந்தார்கள். தண்ணீரின் நன்மைகளை பற்றி சித்த மருத்துவத்தில் தேரையர் சித்தர் என்பவர் பதார்த்த குண சிந்தாமணியில் என்னும் நூலில் எழுதியிருக்காரு. உடலில் உள்ள பித்தம் மற்றும் கழிவுகளை நீக்கக்கூடியது. தண்ணீர் என்பது மினரல் வாட்டரோ கேன் வாட்டரோ இருக்கக்கூடாது. அதில் சத்துக்களே கிடையாது, நச்சுக்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி தண்ணியை குடிக்கிறதுனால உடலில் தீமை மட்டுமே ஏற்படும். சாதாரண குழாய் தண்ணீரை எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை மண்பான தண்ணியிலே பிடிச்சி வச்சு நைட்டு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மறுநாள் காலை நீங்கள் பயன்படுத்துவதற்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். காலை வெறும் வயிற்றில் இளம் சூடான நீர் பருகுவதால் உடல் எடை குறையும். உடலில் உள்ள நச்சுக்களும் நீங்கும். நம் முன்னோர்கள் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நீராகாரம் சாப்பிட்டு விவசாயம் வயல்வெளியில் போய் வேலை பார்ப்பாங்க, பல வேலைகள் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த உடல் சோர்வே தெரியாது. ஏன்னா அந்த நீராகாரமே அன்றைக்கி வேண்டிய சத்துக்களை அது நாள் முழுக்க கொடுக்கக்கூடியதாகும். மற்றும் ஒரு மிக முக்கியமான தகவல் சொல்கிறேன். நாம் எங்கேயாவது வெளியில் இப்போ போயிட்டு வந்தாலோ இப்போ ஊர் சுற்றிட்டு வந்தாலோ வீட்டுக்கு வந்த உடனே தயவு செஞ்சு முதல் வேலையாக 2 அல்லது 3 டம்ளர் தண்ணீர் குடிங்க. இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறனால என்ன நன்மைனா பல நோய்களிலிருந்து விடுபடலாம். நோய் தொற்றிலிருந்து நம்மளை காக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை இது பண்ணும். ஏன்னா வெளியில் போயிட்டு வரோம், அசுத்தமான காற்றுக்களை நம்ம சுவாசிச்சுட்டு வர்றோம். அந்த மாதிரி காற்றில் இருக்கிற கிருமிகள் பல வகையான கிருமிகளை கொண்டு இது வெளியேற்றும். வந்த உடனே எதுவும் பசிக்குதுன்னு சாப்பிடாதீங்க. முதல் வேலையை தண்ணீர் குடித்து உடம்பை டிடாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய உணவை சாப்பிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு ஹீலர் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலோடு இணைந்து இருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.